ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் தமிழ் கிரிப்டோசி. நம்ம இந்த வீடியோவில் முக்கியமான ஏர்ட்ராப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏர்ட்ராப் காயின் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய மைனிங் காயின்ஸ் எல்லாமே தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த சிலியா எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 1 இயராகவே ஏர்ட்ராப் கொடுத்துட்ருக்காங்க. இவங்க வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சாகவும் வரப்போகிறாங்க, ப்ளஸ் ஒரு வேலட்டாகவும் வரப்போகிறாங்க. இதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ புதுசாக பண்ணுறவங்க அதை பார்த்துட்டு சைன்அப் பண்ணிக்கோங்க. ஸோ சைன்அப் ப்ராசஸ்மே ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஒன்ஸ் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோர்லேருந்து டேரெக்டாக நம்ம டவுன்லோட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ இவங்களுக்கு வந்து ஏர்ட்ராப் வந்து போயிட்டுருக்கு. 26th ஏர்ட்ராப் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் ஏர்ட்ராப் செக்ஷனில் போனோம்னா நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அந்த செக்ஷன் வந்து இதுதான் நான் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய செக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, இதில் இந்த ஏர்ட்ராப் 26ல் ஒரு 10,000 பாயிண்ட்ஸை வந்து நம்மளால் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் வந்து என்னென்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு தான் இருக்கும். அவங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, போஸ்ட் பண்ணுறது, அண்ட் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணுறது, இது மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம கொடுத்துட்டோம்னாக்கா, சப்மிட் கொடுத்தோம், நமக்கு 10,000 பாயிண்ட்ஸ் வந்து கிளைம் ஆகும். ஆல்மோஸ்ட் இவங்க வந்து பார்த்தோம்னா, இங்கே நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், 26 ரவுண்ட்ஸ் வந்து ஏர்ட்ராப் கொடுத்துருக்காங்க. இன்னமும் ஏர்ட்ராப் வந்து போயிட்டுருக்கு. அடுத்தடுத்த ஏர்ட்ராப் வந்து டெய்லி வந்து ஒரு ஏர்ட்ராப் வந்துட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து எல்லோரும் இதை வந்து கிளைம் பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் த மந்தில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு சிலியா டோக்கனை கன்வர்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் நம்ம அந்த டேட்டில் வந்து லாஸ்ட்டாக அதை வந்து கிளைமும் பண்ணிக்கலாம். நமக்கு 1 டே டைம் இருக்குது. அந்த லாஸ்ட் டேவில் நம்ம அதை கிளைம் பண்ணிக்க முடியும். இன்னமும் இந்த ஏர்ட்ராப்க்கான டைம் வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட்டு 19 ஹவர்ஸ் இருக்குது. இங்கே போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, 19 ஹவர்ஸ் நமக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே இந்த ஏர்ட்ராப்பை நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலராக இதில் வந்து ஏர்ட்ராப்க்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அந்த நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனை வாட்ச் பண்ணுறது மூலிமா நம்மளால் இதை வந்து எடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான ஏர்ட்ராப் என்ன அப்படின்னா, இவங்க ஏர்ட்ராப் கொடுத்தப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அப்படி கொடுத்துருந்தப்போ அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண டோக்கன் எல்லாமே நம்ம ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு அல்லது மெட்டாமாஸ்க் வேலெட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம மூவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது ரிலேட்டடாக தான் இப்போ வந்து அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அந்த எக்ஸ்டர்னல் வேலெட்டில் நம்ம வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த டோக்கன்ஸை அவங்க சிலியா ஆப்புக்கே ரிட்டன் அனுப்ப சொல்லியிருக்காங்க. நமக்கு அது வரைக்கும் டைம் 8th ஜூலை வரைக்கும் டைம் இருக்குது, இதை நம்ம ரிட்டன் அனுப்புறதுக்கு. சப்போஸ் நம்ம இந்த 8th ஜூலைக்குள்ளே அனுப்பலான்னா இந்த டோக்கன்ஸ் எல்லாமே நமக்கு லாஸ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் யாராவது நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ட்ரஸ்ட் வேலெட்லேயோ மெட்டாமாஸ்க்லேயோ அல்லது டோக்கன் பேக்கெட்லையோ எக்ஸ்டர்னல் வேலெட்டில் எங்கேயாவது நாம் இந்த டோக்கனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருந்தோம்னா அதை இமிடியேட்டாக நீங்கள் சிலியா ஆப்புக்கு மூவ் பண்ணிடுங்க. நமக்கு ஜூலை 8th வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறதுமே ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த இடத்துல நம்ம உள்ளே வந்தோம்னா நமக்கு வித்ட்ரா, டெபாசிட் எல்லா ஆப்ஷன்ஸுமே நமக்கு வந்து காட்டும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரிசீவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரிசீவ் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம்னா சிலியா டோக்கன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிலியாவை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நெட்வொர்க் கேட்கும், என்ன நெட்வொர்க்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அந்த நெட்வொர்க் பிஎன்பி அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண உடனே நமக்கு வேலட் அட்ரஸ் கேட்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கெட் வேலட் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா. ஜஸ்ட் அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த ஆப்பில் டெபாசிட் பண்ணுறதுக்கான அட்ரஸ் நமக்கு கிடைச்சிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் டெபாசிட் பண்ணுறதுக்கான அட்ரஸ்ஸு நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. நீங்கள் இந்த கியூஆர் கோடு மூலியமாகவும் பண்ணலாம், அப்படி இல்லைனா இந்த அட்ரஸை காப்பி பண்ணியும் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கிட்டு உங்களோட ட்ரஸ்ட் வேலெட்டுக்கோ அல்லது மெட்டாமாஸ்க்கோ எந்த வேலெட்டில் சிலியா டோக்கனை நீங்கள் ரிசீவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த வேலெட்டுக்கு போயிட்டு இந்த அட்ரஸை அங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ உள்ளே வந்துருச்சுன்னா இங்கே சிலியா டோக்கன் பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த பேலன்ஸ் வந்து நமக்கு ஷோ. எனக்கு வந்து இப்போ 32 டோக்கன் என்கிட்ட வெளியே இருக்குது, 32 அவைலபிளில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ என்னால் இங்கே பார்த்துக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிங்கனாலே போதும், இங்கே உங்களுக்கு ஷோ ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க ஜூலை 8th இல்லைனா அதுக்கப்புறமா நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டு மைன் பண்ண டோக்கன்ஸ் எல்லாமே நமக்கு லாஸ் ஆகிடும். ஏன்னா அவங்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்டும் மாற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க. ஐ மீன் அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டுடைய அட்ரஸ் மாறப்போகுது அப்படிங்கிறதுனால நம்ம அந்த வேலெட்லேயே வச்சுட்டு இருந்தோம்னாலும் யூஸ் ஆகாது, ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகாது, அது நமக்கு லாஸில் தான் போகும். அதனால் நீங்கள் ஆப்புக்குள்ளே மாற்றி வச்சுங்க. அவங்க இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதாவது அவங்க வந்து சர்க்குலர் ஆப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அது வந்து ஆண்ட்ராய்டுக்கும் iOS-க்கும் வர மாதிரி தான் கொண்டு வர போகிறாங்க. அது ரிலேட்டடாக நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸ் நமக்கு வந்து டெலகிராமில் அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா
23 அவுட் ஆஃப் 30 டேஸ் அபவுட் சர்க்கிள். இந்த சர்க்கிள் ஆப் வந்துருச்சுன்னா இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து வரப்போகுது. இதில் வந்து நம்ம ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபரு, அது மட்டும் இல்லாமல் இந்த டோக்கனை வந்து அவங்க USDT-யாக கொடுக்கறதுக்கான ஒர்க்கு கூட வந்து சொல்லியிருக்காங்க. மேபி நமக்கு வந்து இந்த டோக்கன் எல்லாமே USDT-யாக வர்றதுக்கு, இந்த பாயிண்ட்ஸ் USDT-யாக வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட நிறையவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிட வேண்டாம். இப்போ நமக்கு ரொம்பவே ஏர்லி ஸ்டேஜில் இன்னும் லிஸ்டிங் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு லிமிட்டட் சப்ளையாக இருக்கக்கூடிய ஒரு ஏர் ட்ராப் தான் இப்போ போயிட்டுருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சைன்அப் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்கை யூஸ் பண்ணி சைன்அப் பண்ணிக்கங்க. அண்ட் ரெகுலராக சைன்அப் பண்ண நபர்கள் எல்லாமே ரெகுலராக மைண்ட் பண்ணுங்கள். நீங்கள் மைண்ட் பண்ணலனாலும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகாது. எந்த அளவுக்கு நம்ம பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டோக்கன் எக்ஸஸாக கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 மில்லியன் பாயிண்ட்ஸ் வந்து இப்போ என்கிட்ட இருக்குது. ஸோ ரெகுலராக நம்ம பாயிண்ட்ஸை டெய்லி மைண்ட் பண்ணுறது மூலியமாகவும் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். அடுத்ததான் இங்கே ஃப்ரீ பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஆட் வந்து ஷோ ஆகும். அந்த ஆடை பார்க்குறது மூலியமாகவும் நம்மளால் இதை வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் இந்த ஆட் வந்து நமக்கு ஒரு 2 மினிட்ஸ் தான் அந்த மாதிரி வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் ஆட் அப்படின்றது பார்த்திங்களா, வாட்ச் ஆட் டு ஏர்ன். இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் தான் ஓடும். ஜஸ்ட் ஒரு 2 ஆட் வரும். அதை மட்டும் நம்ம பார்த்தோம்னா ஒரு 4000 பாயிண்ட்டோ அல்லது 10,000 பாயிண்ட்ஸோ நமக்கு கிடைக்கும். இந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் பெருசாக, அதாவது இந்த ஆடை யூஸ் பண்ணி பெருசாக பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். எல்லாருமே கண்டிப்பாக இதை ஏர்ன் பண்ணிக்கலாம். அண்டு இவங்களுடைய லான்ச் வெரி சூன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இவங்க நிறைய ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷனும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்ருக்குறாங்க. ஏன்னா பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப இப்போ முதல்ல அதிகமாக கொடுத்த பாயிண்ட்ஸ் இப்போ ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த ஏர் ட்ராப் நம்ம பெருசாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் கன்ஃபார்ம்டு ஏர் ட்ராப்பாக ஆல்ரெடி நான் வந்து கிராஸ் டோக்கன் போட்டிருக்கேன். இன்றைக்கி கிராஸ் டோக்கனோட ப்ரைஸு $1.19 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சொலானா செயினில் வந்திருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த ஏர் ட்ராப் எல்லாமே நான் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். வெரி சூன் அதுக்கான வீடியோஸுமே வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.